கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம சக்கரை அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சக்கரை அதிரசம் செய்யறதுக்கு நான் பச்சை அரிசி மாவு அரிசி எடுத்துக்கிறேன். 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். நான் தலை வெட்டி எடுக்கிறேன். தலை வெட்டி 3 கிளாஸ் அரிசி எடுத்துக்கினேன். 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கணும். 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கணும். தலை வெட்டி அரிசி எடுத்துக்கணும். தலை வெட்டி சர்க்கரை எடுத்துக்கணும். ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய். இப்போ நம்ம அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். அரிசியிலலாம் நான் ஒரு 2 முறை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 1 ஹவர் கூட நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம தண்ணி எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி ஜலிச்சிக்கலாம். சர்க்கரை அதிரசம் செய்யறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அரிசியை ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் உணர்த்திக்கலாம், ஈரம் இல்லாத. வெயிலில் காயக்கூடாது. உள்ள காட்டன் துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல போட்டு கொஞ்சம் ஈரம் உணர்ந்த பிறகு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி எல்லாத்தையும் காட்டன் துணியில் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உணர்ந்தா போதும். ஃபேன் காற்றுல உணரட்டும். 10 நிமிஷம் அரிசி உணர்ந்துச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, பவுடராக தான் பண்ணின்னு வரணும். பண்ணின்னு ஜலிக்கணும். நம்ம எல்லா அரிசியும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ போய் பவுடர் ஆக்கின்னு வந்துடலாம். நம்ம மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஜல்லடியில் தான் ஜலிக்க போகிறோம். இது ஜல்லடை மாவு ஜல்லடியில் ஜலிக்காதீங்க. கொஞ்சம் ரவெல்லாம் நம்ம ஜலிப்போம் இல்லையா, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும் அதிரசம் மாவு. அதனால் ரவை ஜலிக்கிற ஜல்லடியில் தான் நான் ஜலிக்கிறேன். மாவு ஜல்லடெல்லாம் நைஸாகிடும் மாவு. எல்லா மாவும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு ஜலிச்சாச்சு. நம்மளுக்கு இந்த அளவு தான், சும்மா ஒரு சேரை தான் மீந்து இருக்கு. அந்த நொய் மாவு ஜலிச்சு அந்த நொய் இதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம். நம்ம இட்லி மாவு அரைக்க மாட்டோம், அது கூட இதை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, மாவு ஈரமாக இருக்கு. இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும். மாவு அந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும். இப்போ மாவு நம்ம அரிசி ரொம்ப காய வைக்கக்கூடாது. ஈர அரிசி தான் அரைக்கணும். மாவு கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். நம்ம ரவை ஜலிக்கிற ஜல்லாடியில் தான் ஜலிக்கணும். மாவு ஜலிக்கிற ஜல்லாடியில் ஜலிக்கக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது மாவு. மாவு இப்போ ஜலிச்சு வச்சுட்டு நம்ம சாயங்காலம் செய்யலாம், காலையில் செய்யலாம்லாம் செய்யக்கூடாது. மாவு ஜலிச்ச உடனே பாவு செஞ்சு பாவு கிண்டி நீங்கள் வச்சிடணும். பாவு 1 வாரம் கூட நீங்கள் அந்த பாவு கிண்ண மாவு வச்சுருந்து 1 வாரம் கழிச்சு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் அரிசி ஈரமாக மாவு ஈரமாக இருக்க மாட்டே தான் நீங்கள் பாவு கொட்டி கிண்டணும். அரிசி மாவு காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் கரெக்டாக வராது. பிரிஞ்சு போயிடும். அதிரசம் முழுசாக வராது, எண்ணெயில் பிரிஞ்சிடும். அதனால் மாவு ஈரமாக இருக்க மாட்டேன். இதான் பதம் பாருங்கள். இப்போ மாவு ஈரமாக இருக்குது, நம்ம பிடிக்கிறதுக்கு வருது அழகாக. இப்போ நம்ம போய் சர்க்கரை பாவு செஞ்சு மாவு கொட்டி நம்ம கிண்டிக்கலாம். நான் அந்த கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி போட்டேன். தலை வெட்டி 2 கிளாஸ் சர்க்கரை, 7 ஏலக்காய், 2 டீஸ்பூன் நெய் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ மாவு நம்ம ஜலிச்சாச்சு ஊற வச்சு. இப்போ கிலோ கணக்கில் சொல்லணும். நான் கம்மியாக போட்டதால மிஷினில் அரைச்சேன். நீங்கள் அதிகமாக போட்டால் மிஷினில் குத்தி அரைச்சிங்க. கிலோ கணக்கில் சொல்லணும்னா 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சர்க்கரை போடணும். ஏலக்காய் நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் உங்கள்
உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நெய் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போய் பாவு கிண்டிக்கலாம். நம்ம அதிரசம் மாவு கிண்டுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் சர்க்கரை ஏற்றமா அந்த கிளாஸால் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கிளாஸு தண்ணிக்கு 2 கிளாஸு சர்க்கரை போட்டுக்கலாம். 3 கிளாஸ் அரிசி ஏற்றோம், 2 கிளாஸு சர்க்கரை, தண்ணி 1 கிளாஸு. கரெக்டான அளவு இருக்கணும். சர்க்கரை கரெக்டா. பாவு ரெடி ஆயிடுச்சான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு கரண்டியில் உண்டு. நான் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணியில் விட்டு பார்த்துடலாம். பாருங்க, அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவு கொட்டி கிண்டிக்கலாம். பாருங்க, நல்லா கோலி மாதிரியே நல்லா உருட்டி வச்சுக்கிறேன். இந்த பதம் பாவுலே போட்டுக்கலாம். நான் தீ கம்மி பண்ணிட்டேன். அடுப்புல தான் இது பாவு. தீ கம்மி பண்ணிட்டேன். ஏலக்காய் பவுடரு 1 டீஸ்பூன் கொட்டிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம கிண்டிக்கலாம். நான் அடுப்புலே தான் வச்சு கிண்டுறேன். அடுப்பு தீ கம்மி பண்ணிட்டேன். நம்ம எல்லா மாவுமே கொட்டிக்கலாம். நம்ம கரெக்டான பதத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம் மாவு. நல்லா கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மாவு எல்லாத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெய் 2 டீஸ்பூன் போட்டேன். நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் வச்சிருந்து தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம நாளைக்கு தான் அதிரசம் தட்டி போட போகிறோம். அதனால நாளைக்கு நல்லா இறுகிடும் மாவு. சூடு ஆற ஆற இறுகிடும். இப்போ சூடாகத்தால கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்குது. நம்ம அதிரசம் மாவு அடுப்புலேருந்து இறக்கின்னு வந்தாச்சு. நல்லா கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ வந்து எவ்வளோ கட்டியாகி போச்சு பாருங்க. கொஞ்சம் சூடாகும். பதம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. அப்படியே கட்டு கட்டாக விடணும். அப்படியே தொரன்னு ஊற்றக்கூடாது. இதாக இருக்கணும். நம்ம இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு தான் நம்ம செய்ய முடியும், இன்னைக்கு செய்ய முடியாது. மாவு வந்து நல்லா பாவில் ஊறணும். அப்போ தான் நாளைக்கு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சக்கரை அதிரசம் பாவு கிண்டி வச்சோம். ஒரு நாள் நல்லா பாவில் ஊறிச்சு மாவு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க. ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப கட்டியாக இல்லை. அழகாக நம்ம தட்டி போடுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டான பதம். இப்போ நம்ம போயிட்டு இது எண்ணெயில் தட்டி போட்டுக்கலாம். சக்கரை அதிரசத்தை போட்டு எடுக்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். நம்ம அதிரசம் போடுற அளவுக்கு எண்ணெய் சூடு ஏற்றோம். வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். மாவு ஒட்டாமக்கிறதுக்கு
நம்ம அழகாக இதிலே தட்டிக்கலாம். சும்மா நம்ம விரல் சைஸுக்கு மொத்தமாக கொஞ்சம் தட்டுங்க. அப்போ தான் நம்ம சர்க்கரை அது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டாவது பக்கம் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு கரண்டி வச்சு நல்லா எண்ணெயை அழுத்தி எடுத்துக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம வந்து சர்க்கரை அதிரசம் ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் போட்ட அளவுலாம் கரெக்டாக இருந்தது, அதே அளவு போடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.